Dear friends, welcome to ASAR Knowledge Hub. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா BA English and MA English ப்ராஜெக்ட் வைவா ஓசி எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே ப்ராஜெக்ட் வைவா அட்டன் பண்ணணும் அப்படின்னாலே நமக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும். ஹவ் வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் இட் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ வாட்ச் டில் த எண்ட். இதில் வந்து நம்ம காமனாக வைவா ஓசினால என்னென்ன கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Let us start the questions. Common questions in Viva OC examinations are summarize your research. So உங்களுடைய ரிசர்ச்சை சம்மரைஸ் பண்ண சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை சம்மரைஸ் பண்ண சொல்லுவாங்க. அதில் காமன் கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, கேன் யூ சம்மரைஸ் யுவர் தீசிஸ் இன் ஒன் சென்டென்ஸ். ஸோ உங்களுடைய ஃபுல் ப்ராஜெக்டை ஒரே சென்டென்ஸில் நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. யூ ஹாவ் டு explain them in one sentence. And then what motivated you to choose this research topic? இந்த research topic particular choose பண்றதுக்கு என்ன காரணம், அது எது உங்களை தூண்டிச்சு அப்படின்னு கேட்பாங்க. And if it is based on the methodology, justify your methodology. ஸோ எப்போவுமே நம்ம வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட், ப்ராப்பர் ஃபாண்ட் எல்லாமே இருக்கணும். அப்படி உங்களுடைய மெத்தடாலஜி என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆஸ்க் அபவுட் யுவர் சைட்டேஷன்ஸ் அண்ட் ஃபார்மேட். ஸோ உங்களுடைய சைட்டேஷன் என்னெல்லாம், என்ன சோர்சஸ் எடுத்திருக்கீங்க, என்ன ஃபார்மேட் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. Which edition of the handbook did you follow? ஸோ உங்களுடைய ஹேண்ட்புக்கினுடைய எடிஷன் என்ன? We are mostly following MLA handbook for MA English and BA English. ஸோ MLA handbookல 9th எடிஷன் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் யுவர் ப்ராஜெக்ட் ஃபைண்டிங்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் பண்ணும்போது புதுசாக என்ன கண்டுபிடிச்சிங்க? ஸோ ரிசர்ச் அப்படின்னால என்னன்னா ரீசர்ச். ஆல்ரெடி இருக்கக்கூடியதை திரும்பவும் நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம், புதுசாக ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்படி இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது நீங்கள் எதை புதுசாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டஸ் யுவர் ஒர்க் கான்ட்ரிபியூட் டு த எக்ஸிஸ்டிங் லிட்ரேச்சர். ஸோ இப்போ ஆல்ரெடி லிட்ரேச்சரில் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது, நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் உங்கள் ரிசர்ச், உங்கள் ப்ராஜெக்ட் என்னது கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒர்க் வில் பி பேஸ்ட் ஆன் தி discuss on theoretical framework. So how do you apply feministic theory to your work? ஒருவேளை உங்களுடைய ஒர்க்ல வந்து ஃபெமினிசம் பத்தி பேசியிருந்தாங்க அப்படின்னா they will ask like this, and could you explain how trauma is seen in your protagonist? So ட்ராமாங்கிறது வந்து இப்போ நிறைய பேர் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்ராமா உங்களுடைய ப்ரொட்டகானிஸ்ட்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கேட்கலாம். And next question is, what are the challenges you met during this research? ஸோ இந்த ரிசர்ச் பண்ணும்போது நீங்கள் என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால் பண்ணிட முடியாது. யூ வில் பி ஸ்ட்ரகிளிங் டு கெட் த ப்ரைமரி சோர்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ப்ரைமரி சோர்ஸ் வில் நாட் பி அவைலபிள் ஆஸ் அ புக். ஸோ நம்ம அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ ஆர்டர் போட்டாலுமே இட் வில் டேக் 2 or 3 weeks. ஸோ இந்த மாதிரி ப்ரைமரி சோர்ஸ் கிடைக்கிறதுல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா, இல்லை செகண்டரி சோர்ஸஸ் உங்களுக்கு எப்படி கலெக்ட் பண்ணீங்க, எங்கெல்லாம் போனீங்க அப்படின்னு கேட்பாங்க. could you get the text easily? உங்களால் அந்த டெக்ஸ்ட் ஈஸியாக வாங்க முடிஞ்சுதா? ஆர் த சோர்சஸ் ஈஸிலி அவைலபிள், ப்ரைமரி சோர்ஸ் செகண்டரி சோர்ஸில் ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி காமன் கொஸ்டின்ஸ் which will be asked in your MA English and BA English ப்ராஜெக்ட் வைவா ஓசி எக்ஸாமினேஷன். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு வைவா அட்டன் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ராஜெக்டை வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்டடி பண்ணிக்கோங்க. அதாவது மெயினாக சம்மரி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சே ஆகணும். நீங்கள் என்ன ஒர்க்கில் பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய சம்மரி நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கணும். அதாவது மெயினாக உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் தெரியணும், அண்ட் ஹூ இஸ் த ஆத்தர், அந்த ஆத்தருடைய பேக்ரவுண்ட் என்ன, ஒருவேளை அவங்க வந்து லிவிங் ஆத்தராக இருந்தால் அவங்களுடைய ரீசன்ட் இன்டர்வியூ ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் உங்களுடைய டெக்ஸ்ட்டில் கேரக்டர் யார், ப்ரொட்டகனிஸ்ட் யார், ஆன்டகனிஸ்ட் யார், ஹீரோ ஹீரோயின் யார், அவங்களுடைய தியரி என்ன அதில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அண்ட் வாட் இஸ் த பிளாட் ஆஃப் த ஸ்டோரி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஃபைனலாக அதே மாதிரி அது வந்து யாருடைய என்ன நரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவா, செகண்ட் பர்சன் நரேட்டிவா, தேர்ட் பர்சன் நரேட்டிவா, இல்லை ஆத்தரே டைரக்டாக உள்ள இன்வால்வ் ஆகுறாரா, யார் நரேட்டர், இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். அண்ட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ ஐ வில் கிவ் யூ சம் ஐடியாஸ் அபவுட் சைட்டேஷன். அதாவது எப்படி நீங்கள் உங்கள் ஒர்க் சைட்டட் லிஸ்ட்டை கொடுக்கணும், parenthetical citation என்ன, இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் வீடியோ அண்ட் ப்ரிப்பேர் வெல் ஃபார் யுவர் ப்ராஜெக்ட் வைவா ஓசி examination. Keep supporting our channel. Thank you all.